ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஏன் இத்தனை நாள் போடல, என்ன ஏது, இதை பற்றின எல்லா ரிவ்யூஸையும் வந்துட்டு சொல்கிறேன். 10 நாளுக்கு மேலே ஆச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போகிறோங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க்கு, அந்த ஒர்க்குக்காக இப்போ போகிறோம். ஸோ போகிறது ஏன் vlog எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். சரி, அவ்வளோதாங்க. நான் அடுத்தடுத்து போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க. A few moments later. கரெக்டாக கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 35,800. பெட்ரோல் அடிக்கணுங்க. நேற்று தான் 200 அடித்தேன். ஸோ அது பத்தலை. வண்டி கண்டிஷனும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குங்க. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10. நம்மளது 9. நம்மளது ஒரு 20 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்புறதாங்க. இண்டிகேட்டரே யூஸ் பண்ணாமல் திரும்புகிறாப்புல. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். எங்கே போனாலும் கண்டிப்பாக ஹெல்மெட்ஸ் அண்ட் ரைடிங் கியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கேமரா ஆங்கிள் கரெக்டாக எழுந்துட்டு இருக்கான்னு தெரியல. ஸோ போக போக அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நான் பெட்ரோல் அடிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆங்கிள் வேறு சரியாக இருக்கான்னு தெரியல. நான் பாட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வண்டி கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கிக்கலாமா? இது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேங்க. அதனால ஒரு கண்டென்ட்டாகவே நான் பிளான் பண்ணலை ஆக்சுவலாக என்ன போடலாம் அப்படின்னு. ரிவ்யூ வீடியோஸ் மாதிரி ஏதாச்சும் போடலான்னு பார்த்தேன். எங்கேயுமே வெளியே போக முடியாத அளவுக்கு ஷெட்யூல் இருந்தது. ஸோ சரி, கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா எடுக்கலாம், ஏதாச்சும் ரிவ்யூ போடலாம், அனதர் பைக்ஸ் ஏதாச்சும் ரிவ்யூ போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ரெண்டாவது, இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து திருச்சி போக வேண்டியது. ஏன்டா திருச்சின்னா நான் கடைசி வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் எங்கே போக வேண்டியதுன்னா சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி தஞ்சாவூர் போய் அந்த கோயிலெலாம் பார்த்து அப்படியே திருச்சியில் ஸ்டே போட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கொல்லிமலை போயிட்டு கொல்லி ஹில்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வந்து வீடை பார்த்து திரும்பிடலாங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னாலையும் போக முடியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு வரேன்னு சொல்லியிருந்தாப்புற, அப்புறம் நம்ம ஜென்3 எக்ஸ்ப்ளோரரும் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் நானெல்லாம் சேர்ந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்னும் 2-3 பேர் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டைம் இல்லை. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா வேலை அது இதுன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஜாப் ஒர்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பிஸியாக இருக்கிற டைமில் நம்ம வந்துட்டு ட்ரிப்பு பிளான் பண்ண வேணாம். எது மேண்டிட்டரின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் தான் ஃபஸ்ட்டு மேண்டிட்டரி. ஸோ அதனால் சரி, அப்புறமேல் வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணி அப்புறமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டுருக்கலாம்
ட்ரிப்பும் போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டிலே பண்ணிட்டோங்க. இந்த ரோட்டில் நிறைய சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு. அதை அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேங்க. இந்த போர்டில் இருக்க ஒருத்தரால் வந்து பெரிய பஞ்சாயத்து தான். அவர் பண்ண வேலை தான் இதெல்லாம். போய்த்துக்கிறப்ப எப்படி ஏறி வரான். குரங்கு 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 மேல கிளைமேட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு மாதிரி மிஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நான் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கும்னு நினைச்சேன் கிளைமேட்லாம். இப்பவே அந்த சில் ஃபீல் இங்கேயே எனக்கு தெரியுது. கிடு 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 கிடுன்னு லைட்டா. இது பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? ஏதோ பறவை சொல்லுவாங்களே, ஐயோ பேர் மறந்துட்டேங்க. இந்த 100 நாள் வேலை செய்கிறவங்கலாம் வேலையை ட்ரைனிங் பண்ணுறாங்க, அப்படியே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி பஸ்ஸு வீட்டில் வச்சு மாஸ்கெல்லாம் போட்டு ஒரு பைக் காரில் போகுது. மாஸ்கை கட்டி விட்டுருக்காங்க திருஷ்டி பொம்மை மாதிரி. யாரெல்லாம் கோத்தகிரின்னு அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போறேங்க, அதுவும் பைக்ல. கார்ல தான் போயிருந்திருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு பைக்ல போறேன். அதான் அம்மாவை கூட்டிட்டு போறேன். It's been a long days, no? ரொம்ப நாள் ஆச்சு வந்து, ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. வண்டி கார்னரிங்லாம் பண்ண முடியாதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புள்ளியன் அம்மா இருக்காங்க, 2வது டயர் பேக் டயர் கொஞ்சம் தேஞ்சிருச்சுன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதனாலேயே பயமா இருக்கு. வண்டி ஒரு ஸ்டேபிளா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த எம்ஆர்எஃப்ல பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே டயர் நேரா தேயுதுங்க. அது நம்ம ஓட்டுறது பொறுத்தா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த எம்ஆர்எஃப்ல நான் யூஸ் பண்றது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் டயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். 3000 இல்லை, ஒரு 2700 நினைக்கிறேன். ஆமாம், 2700 அந்த மாதிரி தான் வாங்கினேன். அது ஒரு இவ்வளோ கம்மி கிலோமீட்டர்ஸ்ல டக்குன்னு தேஞ்சிருக்கும் நான் எதிர்பார்க்கல. சென்டர் அப்படியே தேஞ்சிட்டு வந்திருக்கு. மோஸ்ட்லி கார்னரிங் பண்ணக்கூடிய ஆள் தான் நான், ஆனா அவ்வளோ கிலோமீட்டர் கூட ஓடலையே, அதுக்குள்ளேயுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாம் கார்னருங்க. இந்த காரை நம்பி ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ரீ பிளேஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆயிடுச்சுங்க.
வாட்டர் கம்யூனிகேஷனுங்க. நமக்கு முன்னாடி ஒரு என்எஸ் வந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. நானும் அவரை பார்த்தேன், அவரும் என்ன பார்த்தாரு. சேம் பைக். நான் ஹார்ன் அடித்தேன், பதிலுக்கு அவரு ஹார்ன் அடிக்கிறாரு. இட் இஸ் நீலகிரி கம்யூனிகேஷன் வேணும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீலகிரியில் இந்த ஒரு கம்யூனிகேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நம்ம பிளைன்ஸில் பண்ண மாட்டாங்க, நீலகிரிஸில் பண்ணுவாங்க. நீங்கள் பஸ்காரங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த வியூ பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். அந்த வியூ பாயிண்ட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். அது அந்த மேட்டுப்பாளையம் ஃபுல்லாக எல்லாமே அந்த மேலே இருந்து அப்படியே உங்களுக்கு வியூ காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். அண்ட் நிறைய சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து உங்களுக்கு பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஏன் எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன் ப்ரோன்னு. அவர் ஒருத்தருக்காகவாச்சும் இந்த இது நான் செய்யணும் அப்படின்னு நினச்சி எடுக்கக்கூடிய வீடியோ தான் இது. ஏன்னா சீரியஸாக இப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்ட போது எனக்கு மனசு கேட்கல. சரி, அவங்களுக்கு அந்த ஒருத்தருக்காகவாச்சும் போடுவோம் அப்படின்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அடுத்தடுத்த வீடியோ போடலாம், என்னென்ன போடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு. அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்கிறேன், ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு. அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடலாம். அடுத்தடுத்து படிப்படியாக மேலே வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். வண்டி சர்வீஸ் இன்னும் தான் நினைக்கிறேன். ஆனால் வண்டியில் நிறைய பவர் லாக் இருக்குங்க. ஆனால் இந்த சேடுகர்லேயே நல்லா போகும். வண்டி ரொம்ப லேகாக இருக்குது. ஏர் இல்லாமல் இருந்தது, ஏரும் அடிச்சிட்டேன். இன்ஜின் ஆயில் லீக் ஆகும்னு நினைக்கிறேங்க. பதினோரு நிமிஷத்துக்கிட்ட எடுத்துட்டோமா? சரி, ஓகேங்க. அப்படியே வியூ பாயிண்ட் கிட்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து சொல்கிறேன். மக்களே, பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த வியூ பாயிண்ட் இருக்கிற பக்கம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 வளைவுகள் தான் நினைக்கிறேன். அதை ஏறிட்டோன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பாட் வந்துட்டோம். கரெக்டாக குஞ்சப்பனைக்கு கொஞ்சம் கீழே, அதாவது மேட்டுப்பாளையம் வர்ற வழியில். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக வண்டியை நிறுத்தி அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. இங்கிருந்தே பாருங்க, அந்த வியூவெல்லாம் பாருங்க, அப்படியே மிஸ்ட் மூடி மறைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல.
சரிங்க, அந்த வியூ பாயிண்ட் வந்துருச்சு. அதை அப்படியே காட்டிட்டு குரங்கு இருக்குதுங்க. ம் வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட் பாருங்க மக்களே. இங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க பில்டிங் தெரியும், அங்கெல்லாம் இருக்கு. மிஸ்ட் ஃபுல்லா மறைச்சிருக்குங்க. அங்க பாருங்க அந்த இடம் எல்லாமே. ஃபர்ஸ்ட்லாம் இங்க இந்த வேலியே போட்டிருக்க மாட்டாங்க, இப்பதான் இந்த வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காட்ட முடியாது. அங்க பாருங்க அந்த அந்த இடம், அங்க பில்டிங்ஸ் இருக்கு, மிஸ்ட் மறைச்சிருக்குங்க. காட்டணும்னு நினைச்சேன், காட்டிட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. சரி, Little longer than a few minutes later. இப்போ டெக்ஸ் எல்லாம் வலிக்குது. ஐயோ, கரெக்டா 94 95, இப்போ 104 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். இப்போவே 104னா அப் அண்ட் டவுன் நினச்சி பாருங்க, வந்துடும்ல கிலோமீட்டர். முன்னாடி வேற ஒரு கோலிஸ் வருது. வாவ், நல்ல வண்டிங்க அது. நிறைய பேர் இப்போ அதை தான் வாங்கிட்டு இருக்கீங்க, வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் பெட்ரோல் சேவ் பண்ணலான்னு பார்த்துட்டு தான் வண்டி இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி யாரும் ஓட்டாதீங்க, நல்லதுக்கு இல்லை மக்களே, நல்லதுக்கு இல்லை. வண்டி ஆன் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கீழ்கதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இந்த கோத்தகிரியில் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அந்த கீழ்கோத்தகிரியில் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராச்சும் மக்கள் எல்லாரும் யாராவது என் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. அண்ட் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, சரிதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, சூப்பராக இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊட்டி ரோட்டில் பார்க்க முடியுங்கிறீங்க, பார்க்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி நேரமான குட்டி ரோட்ஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம்னா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் தாங்க, இந்த ரோடு தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொட்டை மொட்டையாக தான் இருக்கும். அவ்வளோதான், வந்துட்டோம், நம்ம ஊருக்கே வந்துட்டோம். சோலூர் மட்டம் பக்கம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒயின் ஷாப், அது அங்கே மேலே ஒயின் ஷாப்பு, அதை தாண்டோன்னா ஊர் வந்துடுங்க. இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் ரைட் சைடில், அதை தாண்டிங்கன்னா அப்புறம் சோலூர் மட்டம் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக யார் ரீச் சோலூர் மட்டம். அதெல்லாம் மேலே டாஸ்மாக் மட்டும் இல்லை, மேலே வீடும் இருக்குது. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். நான் வந்துட்டு சின்ன வயசில் ஒரு கிரவுண்டில் விளாடுவேன், கிரிக்கெட் விளாடுவோம். அதெல்லாம் எங்கேன்னு காட்டுறேன். இப்போ சோலூர் மட்டம் வந்துட்டோம். எங்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சோலூர் மட்டத்துக்கு தான் இருந்தாங்க, அவங்க வீடியும் காட்டுறேன். இங்கே கீழே ஒரு கிரவுண்ட் இருக்கும், அது உங்களுக்கு செடி மறைச்சிருக்குங்க, திங்க் தெரியுங்களா? ஐயோ, இங்கேருந்து இங்கே தான் இருக்கும். அங்கே அப்புறம் கீழே ஒரு கிரவுண்ட் இருக்கா, அந்த கிரவுண்டில் தான் நாங்கள் விளாடுவோம். ஒரு காலத்தில் அங்கே தான் கிரிக்கெட் விளாண்டுருந்தோம். ஸ்கூல் லீவா என்னன்னே தெரியல, அதில் அடி வாங்கிச்சு. இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு.
இது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி வீடு கீழே. பாலாவான் மனோஜ்னு நினைக்கிறேன். மனோஜுமா அது? வேற யாரோ. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டவுன் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். It's not a town anymore. It's a village. சரிங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நேராக போனால் கடசோலைங்கிற ஊர். நம்ம வந்துட்டு கருக்கியூர் போக போகிறோம். கருக்கியூருக்கு இந்த பக்கம். ஸோ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருங்கிறது நான் உங்களுக்கு எனக்கு சரியாக தெரியல, நான் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம திருப்பூர்லேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 909 காட்டுது. ஆக்சுவலாக அது 901 மாற்றிக்கிங்க. ஏன்னா இப்போ டோட்டலாக நான் வண்டி எடுக்கும்போது 900 இருந்தது. இப்போது 110. ஓகேங்களா? இப்போ 109 தான் காட்டுது. இங்கேருந்து 9னா 9லேருந்து கீழே போகிறத கனெக்ட் பண்ணலாம். 7 இருந்தது, மேலே 7 இருந்தது. 7லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு. அதுதாங்க அங்கே பார்த்தீங்களா ஒரு மலை தெரியுதுங்களா அங்கே மேலே? அந்த மலை பார்த்தீங்கன்னா ரங்கசாமி மலைன்னு சொல்லுவாங்க, அதாவது கிரிபெட்டுன்னு சொல்லுவாங்க. சம் கைண்ட் ஆஃப் அது எந்த மாதம்னு தெரில. அந்த மார்கழி மாதம், புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஆனால் வண்டியிலாம் போக முடியாதுங்க. இங்கேருந்து அந்த மலையோட அடிவாரத்துக்கு போயிட்டு, அதாவது கடசோலை இருக்குங்க இல்லையா, அங்கேருந்து போய் கடைசியில் போயிட்டு அங்கே இந்த மலையோட அடிவாரத்துக்கு போயிடுவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரக்கிங் தான், ஜஸ்ட் வாக்கிங். அப்படியே மேலே போய் அந்த உச்சியில் அங்கே பாருங்கள் ஒரு மலை சின்னதாக கோயில் தெரியுது பாருங்கள், அந்த கோயிலுக்கு போவோம். கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த டைமில் நானும் வரலான் இருக்கேன். கண்டிப்பாக வந்தேன்னா உங்களுக்கு அந்த இதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயில்டாக அந்த மலையை பற்றி உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பிளேஸு. சீரியஸாக எங்கள் ஊருக்கு வர்றதுன்னா வாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் அன்டைமில் வராதீங்க, கொஞ்சம் நல்ல சேஃபான டைமாக பார்த்து வாங்க. போயிடலான்னு நினச்சேன், பட் வண்டி நியூட்ரலில் வச்சுருந்தேன். இந்த டைமில் நான் வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணேன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். வண்டியில் சும்மாவே நிறைய பிரச்சனை வந்துகிட்ருக்கு. அதனால் நிறுத்தி போகிறது தப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா வண்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்துட்டு கிளச்சு பிளேட் இதாகி இப்போ தான் சரி பண்ணிச்சு. அண்டு இப்போ டயர் போயிடுச்சு, பேக் டயரு. முன்னாடியே சொல்லியிருப்பேன், பேக் டயரும் போயிடுச்சு. பாருங்க வியூவை பாருங்க, அப்பா. பேக் டயர் போயிடுச்சுங்க. அண்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு மாதிரி ரைட் சைடில் இழுக்குது. பாம்பு பார்த்தீங்களா? பாம்புங்க, பாம்பு. வீடியோவில் கவராச்சே தெரில. இது பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நம்ம தோட்டத்துக்கு போகிற வழின்னு சொன்னீங்களே, அது வந்து வாக்கிங்கில் போய்க்கலாம். இது வந்து ரோடு, இந்த ரோட்டில் அப்படியே நம்ம போய்க்கலாம். அந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஊர் பேர் என்னம்மா மேலே? கண்டிப்பட்டின்னு சொல்லுவாங்கங்க. கண்டிப்பட்டி. ரொம்ப நாள் ஆச்சு ஊர் பக்கமே வராம, அதனால ஊர் பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டு வரேன். அப்பப்போ வந்து தலை காட்டினா தானுங்க நமக்கெல்லாம் ஒன்று ஞாபகம் வரும். seconds later. பஸ்ஸில் போய்க்குவாங்க. பேசாமல் இங்கே வச்சு நம்ம இந்த எஸ்டியை vlog பண்ணிடலான் இருக்கேங்க. இதுவும் ஒரு ஊர் தான், எப்படியும் மேலே போய்க்கலாம். குமுறுமுடின்னு சொல்லிட்டு இந்த ஊர் இது மேலே. ஓகே. ரோடு இந்த இடம் மட்டும் ரொம்ப மோசங்க, பார்த்து போகலாம். பேக் டயர் வேறு கொஞ்சம் பஞ்சாயத்தில் இருக்குது. என்றைக்குமே இந்த மாதிரி டைமில் கிளச்சு பிடிச்சி ஓட்டாதீங்க. ஃபஸ்ட் கியரில் போட்டு த்ராட்டிலே பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிரேக்ஸை மட்டும் அப்ளை பண்ணி அப்படியே போனோம்னா போய்க்கலாம். அது பாட்டில் போகும். நம்ம வந்துட்டு த்ராட்டில் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ஏடிபி வைக்கல. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வச்சுருக்குறோம். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் எடுத்து ஆஃப் ரோடெல்லாம் செஞ்சோன்னா நொட்டிக்கிட்டு போயிடும். ஆமாங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த ஸ்பாட் நான் மறக்க முடியாத ஒரு ஸ்பாட்டு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மேட்டில் அந்த ஒரு கம்பம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, ஐ மீன் அந்த மரம் இருக்குங்களா, அந்த இடத்துல யானை கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கு ஒரு 4 யானை. நான் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்கேன், நானும் எங்கள் மாமா மட்டும் தான் வந்துட்டுருக்கோம். நல்ல வேலை நான் ஒரு வேகத்தில் வந்துட்டேன். அந்த மேட்லேருந்து அப்படியே இறக்கத்தில் வேகமாக வந்துட்டேன். கரெக்டாக யானை இங்கே தான் நிற்கிது. இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு 4 யானை, குரூப் ஆஃப் எலிஃபண்ட்ஸ். நான் பார்த்து நின்றுருந்தேன்னா கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு சம்பவம் ஆயிருக்கும். ஐயோ, நியூட்ரல்ல விழுந்துருச்சு பாருங்க. இந்த இடத்துல தாம நம்ம கவனமாக வரணும் மக்களே. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான் ஒரு ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸான ஸ்பாட்டு. இங்கே தான் பட்டாளமே இருக்கும். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் மட்டமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் மோஸ்ட்லி இந்த சைடு தான் வந்து கிராசிங்க்கு பிளான் பண்ணும். நான் நிறைய தடவை இங்கே பார்த்துருக்கேன். ஏன் அந்த கீழ் பெண்ட்லேயும் பார்த்துருக்குறேன். ஏன் இங்கே கீழே இந்த எஸ்டேட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்த லைன்லலாம் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக பார்த்துருக்கேன். கவனமாக தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். நான் ரோடு ரொம்பவே எதிர்பார்த்ததோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே கீழே ஒரு கல்லுலாம் தெரியும் பாருங்க, அங்கே தான் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் 2. ஆமாம், ஒரு குட்டி ஒரு தாய். பார்த்தோம் குரோமுங்க, பட்டாசாக இருக்க வண்டி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருங்க. அங்கே ஒன்று, அங்கே அது மெயின் ஏரியா கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு போயிட்டே இருக்கும். நான் உங்களுக்காக காட்டுறேன். திஸ் இஸ் வாட் த வியூ ஐ மீன். அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே போய் இங்கேருந்து அப்படியே ரோடு அப்படியே இங்கே இந்த சைட்லாம் போய் அங்கே வரைக்கும் போய் பாருங்க, போகும். ரோடு போய்கிட்டே இருக்கும், அந்த மலை அடிவாரம் வரைக்கும் போகும், அந்த ரீஜியன் வரைக்கும் கொஞ்சம் போகும். நம்ம வந்து போகக்கூடிய ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பொறுமச்சி தட்டி விட்டு போயிடாதீங்க, சங்கட்டமாக போயிடும். அப்புறம் நம்ம போகக்கூடிய ஸ்பாட் வந்து அந்த எல்லோ கலர் பில்டிங் இருக்குங்க இல்லைங்க, அந்த எல்லோ கலர் பில்டிங்க்கு கொஞ்சம் கீழே அங்கே போனோம்னா முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு போய் அந்த பெண்டில் போய் இப்படி வருவோம். ஓகே, பண்றேன், நான் அப்லோட் பண்றேன். பேசாம இங்க நிறுத்தி வண்டியை vlog பண்ணிடணும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாவா வந்து ரிவ்யூ எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த வண்டியை பற்றி நான் ஒரு ரிவ்யூ போடணும். ஏன்னா நல்ல வண்டி, நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்குது. இந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? மூணாயிரத்தி 15 ஓடி இருக்குதுங்க. சர்வீஸ் டேட் வந்துருச்சு இந்த வண்டிக்கு. இன்னும் ஓடலை. ஃபேன் ஓடுன்னு பார்த்தேன், ஃபேன் ஓடலை. சரி அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்ட் 1 இது. பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் வந்து நான் சேது. டாடா.